நம்ம பிரியா வந்துட்டு ஸ்கூட்டியில் வந்துட்டு வேலைக்கு போய் முடிச்சுட்டு வந்துட்டு அவளோட வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஹை ஸ்பீடில் வந்துட்டு போயிட்டுருக்குறா. ஸ்கூட்டி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் போய் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தான். இந்த பக்கம் வந்துட்டு மண்டவோடு வந்துட்டு அந்த ஸ்கூட்டியை பார்த்துட்டு ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு வந்துட்டு ரசிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஆசை வந்துடுது, இந்த கார் கொடுத்துட்டு நம்ம ஸ்கூட்டியை எடுத்துக்கலாம் அப்படின்னு. டின் அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு மண்டபோட செக்ஷனில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஹை ஸ்பீடில் வந்துட்டு 1 கிலோமீட்டரை தாண்டி வந்துட்டு அப்படியே வந்துட்டு மண்டபோட செக்ஷனில் வந்துட்டு வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெரியா வந்துட்டு தூக்கி எதிர்த்து பார்த்தா ஸ்கூட்டி காணோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு பிரியாவோட ஹஸ்பண்ட் ராமு கிட்ட வந்துட்டு சொல்கிறான், ஏய் என்னாச்சுடி, என்னாச்சு? ஏங்க என்னோட ஸ்கூட்டியை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. என்னது ஸ்கூட்டியை காணுமா, எங்கே வச்சேன்? ஏங்க எனக்கு தெரியல. ஏய் சொல்லுடி, கடைசியாக நீ எங்கே பார்த்த? கடைசியாக நான் வீட்டு வாசல் பின்னாடி தாங்க ஸ்கூட்டியை நிறுத்துறேன். அதுக்கப்புறம் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் சிசிடிவி கேமராவே இல்லை, இருக்கிறது ஒரு ஸ்கூட்டி. ஏய் ஏய் என்ன விளையாடுறியா? ஏங்க என்ன நான் உண்மையாக சொல்லிட்டு இருக்கேன், விளையாடுறீங்க? ஏய் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஸ்கூட்டி வந்துடணும். ஏங்க என்ன பண்ணுங்க? ஏய் என்ன தைரியம் வந்து ஸ்கூட்டியை பண்ணியிருப்ப? ஏங்க ஏங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏய் என்னடி? அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்கூட்டியை காண வந்துட்டு வெறி பிடிச்சி வந்துட்டு ராமு வந்துட்டு வரான். பிரியா வந்துட்டு அப்படியே இடித்து தள்ளிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உடனே வந்துட்டு ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு வந்துட்டு போகிறான். போயிட்டுருக்கான். அப்படியே வந்துட்டு அழுந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கா. ஸ்கூட்டி காணும் இன்னும் அச்சோ மரத்துல போயிடுச்சு தண்ணி. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாவோட அண்ணன் பிரகாஷ் வந்துட்டு வரான். வாமா பிரியா, நல்லா இருக்கியா? என்னாச்சு, ஏன் அழுந்துட்டு இருக்க? அண்ணா என்னோட ஸ்கூட்டியை காணும். அப்படியா சொல்ற? எனக்கு ஒருத்தவங்க தெரியும், அவங்க பேர் ஃப்ராங்க்லின் சோஃபியா சோன். அவங்க தான் இந்த ஊரை பத்திரமா வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க நிறைய கேங் இருக்கு. நீங்க பேர் கிட்டதான் அவங்களோட வீடு இருக்கு. சீக்கிரமா போ. அது யார் யார் தெரியுமா இருக்கா? ஹல்க்கு, சூப்பர்மேனு, அதுக்கப்புறம்ட்டு ஃப்ராங்க்லின், சோஃபியா சோனு, அதுக்கப்புறம் வந்துட்டு சுனில், அதுக்கும் வந்துட்டு மிஸ்டர் பீஸ்ட். உடனே பைக்கு கொடுக்குறப்போ அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கிட்டதான் இருக்குன்னு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக ஆகிட்டு வந்துட்டு போகிறான். நல்ல வேலை இவங்க மட்டும் இருந்தாங்க, இவங்க இல்லைன்னா நானும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் அண்ணா அப்படின்னு வந்துட்டு கூப்பிடுறாங்க. கண்ணை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோமா? அம்மா நீ அறியாம என்னோட ஸ்கூட்டியை யாரோ கடத்திட்டாங்க. அவனு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் பேர் தான் மண்டவோட சார். என்ன சார் ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா நான் சொல்கிற உண்மைதான், நீ நேரில் வந்து பார்த்தா தெரியும். இப்போ அவன் பார்த்தாலே அவனுக்கு பயமாக இருக்கும். ஸோ நீயும் என் கூட வா, அவன் யாருன்னு நான் நேரில் காமிக்கிறேன். சீக்கிரம். ஆமாம் உன் பேர் என்ன சொன்ன? பிரியா. சரி ஓகே நான் கொடுக்குற பைக்கில் வந்து ஏறிக்கோ, ஓகேவா? சரி. அவன் ரொம்ப கெட்டவன். அவன் பாகிஸ்தான்லேருந்து வந்தவன். அப்படியா? ஆமாம் தெரியும் சார் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மண்டவோட செக்ஷனில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். வந்துட்டு ஹை ஸ்பீடில் வந்துட்டு போயிட்டுருக்கான். சார் பேயா சார் அவன் பார்க்க மண்டவோடுன்றீங்க, இறந்து போய் திருப்பி ஆவியாக வந்துருக்கான். நீங்கள் ரொம்ப ஜோக் பண்ணுற மாதிரிலன்னா நானே அவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். நீ 1 நிமிஷம் வெயிட் பண்ணி பாரு, ஓகேவா? நீ இங்கே நெல்லு, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன்.
அப்படியே வந்துட்டு சொல்லிட்டு சவுத்து ஓரமாக நிற்ப பார்த்துட்டு இருக்கான். டேய் மண்டவோடே, இந்த பொண்ணோட ஸ்கூட்டியை ஒழுங்காக கொடுத்துரு, இல்லை நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாதுடா, ஒழுங்காக கொடுத்துரு. ஐயா ஐயோ பயமாக இருக்குது. ஓ இந்த பொண்ணோட ஸ்கூட்டியா? ஆஹா என்ன அப்பயுமே தரமாட்டேன். டேய் யாரை பார்த்து இப்படி சொன்னேன்? யாரு தெரியுமா? இது இது இன்ஸ்பெக்டரோட ரிஷிடா. வாட் இஸ் திஸ் மேன்? படப்பேரை சொல்ற, படப்பேரடா சொல்ற. இப்ப பாடுறா. எப்படியோ பாத்தி இல்ல, ரொம்ப பயமா இருக்கு தம்பி. தோ இவர் தான் நம்ம நாள் ஊரே காப்பாற்றுவாங்க. ஏன்னா சூப்பராக இருக்கீங்களா? இதான் உங்கள் தங்கச்சியா? ஆமாம் சார், வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். காய்ஸ் ஏன் திரும்ப வீடியோ போடல? எனக்கு இத்தனை நாள் வந்துட்டு எனக்கு ஃபீவராக வந்துச்சு. ஏன் நான் வந்துட்டு வெளியே கிரிக்கெட் நான் வந்துட்டு சாயங்காலமாக விளையாண்டுட்டே இருப்பேன், அதனால தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.